Hi guys, welcome back to MB Games. இன்னைக்கு நம்ம சன் கேம்ல அப்புறம் இந்த எபிசோட் 12 இதுக்கு முன்னாடி போட்டு பாட்டல பார்த்துருங்க. ஸோ இப்போ எங்கள் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே. சரி கைஸ் வாங்க போகிற வீடியோக்குள்ள போகலாம். போன வீடியோவில் வந்து ரூட் 4 வழியாக வந்து ரூட் 5 ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே கேம் ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ட்ரையல் முடிக்க போகிறோம் கைஸ். ட்ரையல் ஆஃப் லானா. ஸோ அதை ட்ரையலை முடிக்க தான் போகிறோம். ஸோ அது நமக்கு இப்போதைக்கு அது ட்ரையல்னு தெரியாது கைஸ். போக போக தான் எனக்கே தெரியும் ட்ரையல்னு. அது எப்படின்னா சொல்கிறேன் கைஸ் வாங்க. ஸோ இப்போதைக்கு நான் ஆஃப்லைனில் போக்கிமாலாம் லெவல் ஏற்றினேன். ஸோ 2 கேம்லேயும் போக்கிமாலாம் லெவல் ஏற்றிட்டேன் கைஸ். ஸோ இதில் ஒரு 20, 22, 23 அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அந்த கேமில் அது போக்கிமா பிளாக்கில் வந்து 28 சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ ஞாபகம் இல்லை. ஒரு சில போக்கிமா தான் கைஸ் லெவல் ஏற்றுறேன். இன்னும் ஒரு சில போக்கிமாலாம் அப்படியே லெவல் ஏற்றாமல். ஸோ இதில் மட்பிரேவை நம்பி தான் போனேன். பட் நம்ம மட்பிரே வந்து லைட்டாக லாஸ்ட்டில் ஒரு நல்லாவே சப்போர்ட் பண்ணிச்சு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ கேஸ் இதுதான் அதெல்லாம் நான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகுது. என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஸோ நானும் அதை ஃபாலோ பண்ணியே போனேன் கைஸ். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு போக்கிமான் மாட்டிச்சு. என்ன போக்கிமான் கேட்டிங்கன்னா சைடக். ஸோ தேவையில்லாத போக்கிமான் எஸ்கேப் கொடுத்து எஸ்கேப் ஆகிட்டேன். ரன் கொடுத்து எஸ்கேப் ஆகிட்டேன் கைஸ். அலோலா ரீஜியனில் எல்லா போக்கிமானும் இருக்கும் கைஸ். ஸோ அதுதான் அலோலா ரீஜியன். ஸோ இங்கே வந்து நின்றுட்டு கைஸ். இது பேர் வந்து லானா. ஸோ அதாவது கேப்டன் லானா கைஸ். அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளாஷ் மாதிரி இருக்குது. அது என்னென்னு போய் பார்த்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இது கொடுக்கும் கைஸ். ஸோ அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ரைட் பேச்சர். இதில் வந்து லேப்ராஸ் இருக்கும் கைஸ். ஸோ நான் தான் சொன்னேன்ல இவங்க கேங்டோ போக்கிமான் எல்லாம் இதுக்கு தான் கைஸ் வச்சுட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி எங்கன்னா போகிறதுக்கு தான் வச்சுட்ருக்கீங்க. இது லேப்ரஸு, அப்புறம் இந்த போக்கிமானு சாடிசாடு, டாரோஸு கைஸ். எங்கேயோ அந்த ஸ்ப்ளாஷ் எங்கே வந்து டைம் எங்கேயோ போயிட்டேன். பட் ஆனால் கரெக்டாக இருந்து அப்படியே விட்டுச்சு. இங்கே தான் ஸ்ப்ளாஷ் இருக்குது பாரு அப்படின்னு வந்துச்சு. ஸோ வந்தோன்னே மீனெல்லாம் எங்கேயோ போகுது கைஸ். எங்கே போகுதுன்னே தெரில. இந்த இடத்துல அப்பயும் ஸ்ப்ளாஷ் போகிறேன் போக்கிமானாக இருக்கும் கைஸ். இந்த இடத்துல வந்து ஒரு விஷி வாஷி இருக்குது. விஷி வாஷி இந்த போக்கிமான் பிடிக்கலாம் தான் இருந்தேன் சொல்ல. ஆனால் வேஸ்ட்டு அட்டை வேஸ்ட்டு கைஸ். ஆனால் நம்மகிட்ட ஒரு வாட்டர் டைப் போக்கிமான் வேணும். அதுக்கு பதில் இது பிடிக்கலாம் தான் பட்டணும் ஒரு ரெடிக்கே சொல்லிச்சு. ஸோ இதுக்கு தான் கைஸ் நான் இந்த போக்கிமானே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ புல்டோஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு தான் நான் இந்த போக்கிமானே எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ஒரே ஒரு அட்டாக் புல்டோஸ். ஸோ நம்மளுடைய பேரே மறந்துட்டேன் கைஸ் அந்த போக்கிமானுக்கு. ஸோ இப்போ தான் அது எங்கே போச்சுன்னு தேடிட்டு இருந்தேன். எங்கே போச்சுன்னே தெரில கைஸ் இது. ஸோ இன்னும் அதை விட பெரிய சவுண்டாக ஒன்று கேட்குது. அது மேபி மனுஷங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிச்சு கைஸ். அதான் எங்கே போச்சுன்னு தெரில. அதை தேடி தான் இப்போ போயிட்டுருக்கேன். எங்கே போயிருக்கும் வழியே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் முட்டு சேர்ந்து கைஸ். ஸோ திரும்ப போனால் அவங்க கூட பேட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ போய் மாட்டிச்சு அதுக்குள்ளே. யாரையா எங்கேருந்து யாரிங்க வேஸ்ட் கைஸ். எனக்கு எல்லாம் போய்மாலாம் தேவையில்லை இப்போதைக்கு. நான் போய்மாலாம் பிடிப்பேன். பட் ஆனால் பட்டர்ஃப்ளை கூட மாறிச்சு கைஸ். பட்டர்ஃப்ளை ஒரே வாட்டி தான் பார்த்தேன் நான். இந்த இடத்துல தாங்க இந்த ரூட் 5 சம்திங் ரூட் 5 தாங்க அந்த புல் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல போய் லெவலப் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன். ஸோ நானும் எல்லா ட்ரெயினரும் தேடுறோம். ஒருத்தரும் சண்டைக்கு வர மாட்டேன் கைஸ். திரும்பவும் சண்டை போட்டதெல்லாம். ஸோ இந்த இடத்துல வந்து கேப்டன் லானா நின்றுட்டுருக்கு. ஸோ வானமே இருள் சூழ்ந்து காணப்படுது கைஸ். தெரி சீட் அங்கே தான் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுது. அஃப்கோர்ஸ் எம்பி கேம்ஸ் லவ்லி கேமா. வாங்க போவோம். திரும்ப அங்கே தான் போகணும். ஸோ திரும்ப சண்டை போடணும். திரும்ப அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விஷி வாஷி பேர் வச்சுருக்காங்க பாரு. நல்லா இருக்கு இந்த லேப்ரஸில் ரைட் பண்ணுறது. திரும்பவும் அதே மாதிரி மீனிங்லாம் ஓடுது. அதே போக்கிமான் விஷி வாஷி. இந்த போக்கிமானுக்கு 2 ஃபார்ம் இருக்குது கைஸ். சரி போக்கிமான் பிடிச்சா நல்லா தான். ஆனால் எனக்கு வேணாம் கைஸ். வேண்டாம் ஆனால் நம்மக்கிட்ட ஒரு கிராஸ்க்கு வாட்டர் டைப் போக்கிமான் கூட இல்லை. ஸோ அது வேறு ஒரு பக்கம் இதுவாக இருக்குது கைஸ். வாட்டர் டைப் இருக்குது. ஆமாம் இது விங்கல். ஸோ விங்கல் ஸ்டார்டிங்லேருந்து வச்சுட்ருக்கேன் நான். ஸோ ஹெல்ப்பு காலை கூப்பிட்டு கைஸ் வேறவராக வந்துச்சு. இதுவும் ஒன்றா சேர்ந்து அடி வாங்க போகிறாங்க 2 பேருக்கும். ஸோ இது இப்படியும் பாருங்கள். திரும்ப புல்டோஸ் போட்டால் நம்ம போக்கிமான் 3 போயினால் நான் 2-on-2 பேட்டில் போனால் அந்த புல்டோஸ் போடுற போக்கிமான் தவிர மற்ற 3 போக்கிமான் கடி சரியாக ஒரு கைஸ். ஸோ நம்ம போக்கிமான் ஃபெயிண்ட் ஆகுது நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஹெச்பி ஷேர் மூலமாக எல்லா போக்கிமானுக்கு லெவல் ஏறுது. ஸோ இன்னும் ஒரு லெவல் ஏறினா நம்மளோட ராக் கிராஃப்ட் வந்து லெவல் மிட் டே ஃபார்ம் எடுத்துடும் கைஸ். ஸோ மிட் டேயில்
நம்ம எவால்வ் பண்ணணும். ஸோ ஏன் பண்ணுறதுக்கு தான் ஈஸ் தெரியல, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்வெஸ்டிகேட். திரும்பவும் ஏதோ பெருசாக சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகுது கைஸ். நான் போய் அது என்னென்னு பார்க்கறேன்னு சொல்லிட்டு போச்சு. ஸோ இப்போ போனால் தான் கைஸ் இப்போ தான் நமக்கு தெரியும் அது என்னன்னு. ப்ரூக்லேட்டில் அதாவது லெஜெண்டரி போக்கிமானா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அது மேபி கயோகரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. தட்ஸ் அமேசிங் நான் சொன்னேன், பட் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கிங் கைஸ். ஸோ அதுதானே பார்த்தா கையோகரத்துக்கு இங்கே வரப்போகுதுன்ட்டு. இந்த கேமோட லெஜெண்டரி பார்க்கணும் கைஸ், சீக்கிரமாக பார்க்கணும். ஸோ கைஸ் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் ட்ரையல்னு கண்டுபிடிச்சேன். பார்த்தா ட்ரையல் கேட் வச்சுட்ருக்கு. ஸோ நீ அந்த கேட்டை பார்த்தியா அப்படின்னு கேட்கும். என்னென்ன பண்ணு பாருங்கள், ட்ரையல்னே தெரியாத மாதிரி கூப்பிட்டு வருதாங்க கைஸ். ஆனால் நமக்கு தான் தெரியும் அந்த ஆல்ரெடி ட்ரையல்னு. ட்ரையல் ஸ்டார்ட். அந்த இடத்துல உன்னோட டோட்டம் போக்கிமான் இருக்கும். நீ கேப்டன்ஸ் கேட்டை பார்த்துருப்பா, அது உள்ளே வந்தேன்னு போய் கண்டுபிடிச்சிட்டு போய் இதுதான் டோட்டம் போக்கிமான். ஸோ இந்த இடத்துல போய் நீ டோட்டம் விசிவாசியை டிஃபீட் பண்ணு. விசிவாசிலாம் ஒரு போக்கிமான்னு வச்சுருக்காங்க கைஸ். ஆனால் அப்படி தான் நானும் நினைச்சேன். அதுக்கு வந்து 2 ஃபார்ம் கைஸ் மொத்தம். அந்த ஃபார்ம் தரமான ஃபார்மாக இருக்குது, சரியான போக்கிமான் கைஸ். ஆனால் ஸோ இங்கே வந்தானே அதே மாதிரி மீன்களாக ஓடிச்சு. சரி போக்கிமான் போயிடுச்சு பார்த்தா இப்போ தான் கைஸ் உள்ளேருந்து உருமாறிட்டுருக்கு. எல்லா மீனும் ஒன்றா சேருது கைஸ். ஐ திங்க் ஸோ எல்லா மீனும் ஒன்றா சேருதுன்னு எனக்கு நம்ம கைஸ். அது கண்ணில் வேறு ஒரு மீன் தரமாக்குது கைஸ். போக்கிமான் போட்டு வெட்டி அடி சொல்லி அடி தான். சேலஞ்சு டோட்டம் விசிவாசி. நான் சேலஞ்ச் பண்ணலப்பா, அதுதான் சேலஞ்ச் பண்ணிச்சேன்னு. ஆரா ஃபேர் டு லைஃப். புல்டோஸ் யூஸ் பண்ண கைஸ் இதுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஃபார்மில் இருக்குது கைஸ் இது. ஸோ இதுதான் 2வது ஃபார்ம், அது தரமாக இருக்குது அனுப்பிச்சாங்க. ஸோ புல்டோஸ் யூஸ் பண்ண இது பாதி போகும்னு நினச்சேன், பட் ஆனால் அவ்வளோலாம் போகல கைஸ். ஸோ நம்மளை முடிச்சு விட்டுருச்சானா ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு விட்டுருச்சு. ஹெல்ப்பு காலை கூப்பிட்டு விசிவாசி எப்படின்னா விசிவாசி இதுதான் கைஸ் முடிச்சிடலாம். ஸோ புல்டோஸ் போட்டாலே சேர்த்துன்னு சொல்லி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே வச்சுருக்கீங்க. புல்டோஸ் போட்டேன், தரமான அடி தான் கைஸ். ஆனால் அதுக்கு தரமான அடி லெவல் 18 இருக்குது, 20 இருக்கிறதுக்கு செட்டே ஆகி. ஸோ அதுக்கு தான் இங்கே சிவப்பு கலர் வந்துச்சா, சரி அது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது போகும்போது சொல்லி அனுப்பிச்சு இங்கே உள்ள போக்கிமான் டோட்டமில் இருக்க போக்கிமான் ஆனால் பிடிக்க முடியாது அப்படின்னு. ஸோ நம்ம அங்கே வந்த போய் பிடிச்சிருக்கோம் கைஸ். ஸோ நான் தான் வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி விடுங்க, தேவையில்ல அந்த போக்கிமான் எப்படி இருந்தாலும். ஸோ வாட்டர் கன் யூஸ் பண்ணிச்சு. நம்ம மேலே வாட்டர் கன் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், ரெண்டா காக்குதுன்னு தான் கைஸ். சூப்பர் எஃபெக்டிவ் வேறு சொல்லவா வேணும். அழகாக முடிச்சு விட்டு போயிடுச்சு கைஸ். விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததான் தான் ஒருத்தர் இருக்காங்க கைஸ். இவன் எவால்வ் ஆகிட்டான். ஸோ இவன் யாரும் தெரியுதா? ஸோ இவன் தான் கைஸ் அவன். இதை லாஸ்ட் எவால்வ் தான் கைஸ் செம்மையாக இருக்கும். ஸோ இவன் தான் இது கர்பின் இப்போ பேர் மாற்றிட்டு இருக்காங்க. இவன் எவால்வ் ஆகிட்டான்ல, ஸோ அதனால தான். ஸோ லெவல் 20 சம்திங் இவன் எவால்வ் ஆனா கைஸ். ஸோ அந்த கேம்லேயும் நிறைய எவால்வ் ஆயிடுச்சு கைஸ். ஸோ நிறைய எவால்வ்னா ஒரு எவால்வ் ஆயிட்டு ஆயிடுச்சு கைஸ், அது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஸோ கைஸ் அவன் சிட்ரஸ் பெரி சாப்பிட்டு அவனோட ஹெல்த்தை ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டான். ஸோ திரும்பவும் இவன் அவனை சுற்றி வாட்டர் போட்டு அவனை ரீஸ்டோர் பண்ணிக்கிறான் விசிவாசி. இந்த சின்ன விசிவாசி வந்து பெரிய விசிவாசிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். அந்த ஹெல்ப்பிங் ஹேண்ட் யூஸ் பண்ணிச்சு. ஸோ ஸ்பார்க் போட்டு திரும்பவும் சத்தம் பார்த்தா ஸ்பார்க் போடு கைஸ். இது க்ரோல் யூஸ் பண்ணுது கைஸ். இது அட்டாக் நமக்கு வந்து நார்மல் எஃபெக்டிவ் தான், ஆனால் வாட்டர் கன்லாம் யூஸ் பண்ணி சத்தியமாக செத்துருவோம்னு நினைக்கிறேன். ஸோ விசிவாசி ஸ்கூலிங்னா சின்னதாயிடுச்சு கைஸ். ஓ மை காட், ஏன்னா கைஸ் சின்னதாயிடுச்சு திடீர்னு. நல்லா தானே இருந்துச்சு பெருசாக, அழகாக பெருசாக இருக்கும் போதே முடிச்சிருக்கலாம் கைஸ். நான் ஸ்பார்க் யூஸ் பண்ண அழகாக அது முடிச்சு விட்டுட்டேன். சூப்பர் எஃபெக்டிவ் கைஸ். ஸோ நம்மளோட அவள் இருந்தானா ஒரே புல்டோஸ் போட்டு சாவடிச்சிட்டு இருப்பாங்க கைஸ். விடுங்க பார்த்துக்கலாம். 2 போக்கிமானுக்கு ஒரே அடியில் வச்சிருக்கான். டம்பிரிக் லெவல் 23. அவன் ஃபெயின் ஆகிட்டாங்க. அவனுக்கு லெவலையாக இருக்கும். யாரும் கூட சண்டை போட்டான், அவனுக்கு லெவலையாக இருக்குது. இப்போ இல்லை விடுங்க பார்த்துக்கலாம், எல்லாம் எடுத்து தான். ஸோ போக்கி பால் யூஸ் பண்ணேன். அப்போ தான் அந்த பொண்ணு பண்ண ஞாபகம் வந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், இதுவும் முடிஞ்சு. டாட்டா குட் பை சொல்லி அமிச்சாச்சு. விசிவாசி பாய் பாய். 178 HP கைஸ். ஸோ டோட்டம் விசிவாசி டிஃபீட்டட். அது டோட்டம் போக்கிமான்னு சொல்லாதீங்க, லாஸ்ட்டில் சின்னதாகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதுவே இப்படி இருக்கே, நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. என்னென்ன தெரியாமல் கூப்பிட்டு வந்துச்சு, அதுதான் பெருசு. சரி இந்த மாதிரி கூப்பிட்டா தான் யாரும் போக்கிமான்லாம் ஹீல் பண்ண வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கூப்பிட்டு வந்திருக்கு. ஆனால் நான் அப்படி இல்லை.
ஸோ இந்த இடத்துல தான் கைஸ் நான் வந்து இது பண்ணேன். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுக்காக அந்த ஒப்பாசிட்டி கம் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் கைஸ். இதுக்கு தான் வாட்டர் ஜி இதுக்கு இந்த மூவ் கொடுத்துருக்கு கைஸ். ஸோ இந்த டான்ஸ் ஸ்டெப் போட்டால் தான் அந்த ஜி மூவ் ஒர்க் ஆகுமாமா. ஸோ நமக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்கு போக்கி ராட். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எதுக்கு கொடுப்பாங்க, போக்கிமான்லாம் பிடிக்கிறது தான் கைஸ். ஸோ அப்புறம் 10 டைவ் பால்ஸ் கொடுத்துருக்கு. வேறு எதுவும் அவ்வளோதான் கைஸ். ரெட் கேரிடோஸ் பார்த்துருக்கி ரீல்டிங்கே ரெட் கேரிடோஸ் கைஸ். இது பொய் சொல்லுது லைஸ், நல்லா ஜோக் பண்ணுது என்ன வச்சுட்டேன். ஸோ நல்லா ஜோக்லாம் பண்ணுது கைஸ். ரெட் கேரிடோஸ் பார்த்துக்கிட்டே அப்படின்னா நான் நல்லா பார்த்துருக்குறேன் அப்படியே. ரெட் கேரிடோஸ் ஏன்னா சொஞ்சு கைஸ் அது எதுவும் சொல்லிட்டு சிரிக்குது கைஸ் பின்னாடி திரும்பி. ஸோ இப்போதைக்கு நீ அடுத்த இது சண்டை போடணுன்னா நீ வந்து இதுக்கு போகணும் கைஸ். வெல்லோ அப்படின்ற ஏதோ ஒரு ஊர் சொன்னிச்சு, லாவாவா ஏதோ வால்கேனோ மாதிரி இருக்குமா கைஸ். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு போக்கிமான் பிடிக்க வேண்டியது இருக்குது. அந்த போக்கிமானை பிடிக்கணும் கைஸ் அப்படியே. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம டீமில் லாஸ்ட்டு போக்கிமான் அதான் தான் இருக்கும். சரி கைஸ் ஆல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பார்க்குறேன். டாட்டா எபிசோட். ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே. சரி கைஸ் பை.